திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை கள ஆய்வு மேற்கொண்டு 2 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜனவரி 7ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது 1082 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை 2,62,200 பேருக்கு வழங்க உள்ளார். 21 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 30 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை கள ஆய்வு மேற்கொண்டு 2 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜனவரி 7ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது 1082 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை 2,62,200 பேருக்கு வழங்க உள்ளார். 21 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 30 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை கள ஆய்வு மேற்கொண்டு 2 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜனவரி 7ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது 1082 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை 2,62,200 பேருக்கு வழங்க உள்ளார். 21 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 30 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்.